Hello and welcome to my channel. இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியா இந்த ஜாஸ்மின் பிளான்ட்டோட அப்டேட் கொடுக்கலாம்னு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூவெல்லாம் விரிஞ்சிருச்சு, 2 பூ அண்ட் இதெல்லாமே இன்னைக்கு ஈவினிங் விரிஞ்சிரும். ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி பூ வந்துருச்சு. இதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலாம், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த இது. மெயினாக வந்து எல்லோரும் ஆனியன் பீல் வாட்டர் ஊற்றினா நல்லா பூக்குன்னு சொல்லிட்டு நிறையா யூடியூப்பில் அப்புறம் நிறையா கார்டன் குரூப்ஸில் எல்லாம் பார்த்தேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி இந்த மிராக்கிள் க்ரோ, ப்ளூம்பூஸ்டர், அப்புறம் அந்த ஸ்காட்ச் கூட இந்த வருஷம் ஸ்காட்ச் ப்ளூம்பூஸ்டர்னு ஏதோ இருக்குது, அந்த 2 பிராண்டுமே ட்ரை பண்ணிட்டேன். பட் மிராக்கிள் க்ரோ ட்ரை பண்ணும்போது நல்லா செடி நல்லா வளர்ந்துச்சு, ஆனால் பூ வரல. மேபி அதுக்கு ரீசன் வந்து செடி நாட் ரூட் பவுண்ட் அப்படி சொல்லி நினைக்கிறேன். அதாவது வேர் வந்து இந்த பாட் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் தான் பூக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி நான் இந்த இப்போ இருக்கிற கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ பெரிய பக்கெட் இருக்கு இல்லையா, ஹோம் டிப்போ அந்த பக்கெட் 5 கேலன் நினைக்கிறேன், அது போட்டிருக்கு பாருங்கள், 5 கேலன்ஸ் பக்கெட் அதில் தான் நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் செடியெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மெயினாக நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதோ இந்த ஆனியன் பீல் வாட்டர். அப்படின்னா ஆனியன் பீல்ஸை வந்து தண்ணியில் சோக் பண்ணிட்டு அதை டைல்யூட் பண்ணி செடிக்கு ஊற்றணும். வாரத்தில் 2 டைமாவது ஊற்றலாம். ஸோ இதை தான் ட்ரை பண்ணேன். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது ஒரு கரம் மசாலாவோட டப்பா. இதோட பெருசாக இருந்துச்சுன்னா வேறு எதாவது இந்த மாதிரி கண்டெய்னர் நிறையா இருக்குது, சுகர் அதெல்லாம் வாங்குறது. இது இல்லைனாலும் பரவாயில்ல, இது வந்து ஃபில்டரிங் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான். இது மசாலா இங்கே இருக்குது, இது வழியாக நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த பீல்ஸ் உள்ளே நின்றுக்கும். அப்புறம் அதை வந்து நீங்கள் கம்போஸ்ட்டில் போடலாம், இல்லை செடிக்கு பக்கத்தில் அப்படிங்க கூட போட்டுடலாம். இதில் வந்து இப்போ ஒரு ஆனியன், இதில் நிறையா பீல்ஸ் இருக்குது. இதில் ஒரு 4-5 ஆனியன் பீல் பண்ணது இருக்கும். ஸோ இதில் ஒரு ஆனியன் பீல் பண்ணி உள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. அப்புறம் ஷேக் பண்ணி விடணுன்னு சொல்கிறாங்க, பட் அது பண்ணாமையும் நல்லா தான் இருக்குது. ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த தண்ணி எடுத்து டைல்யூட் பண்ணி செடிக்கு ஊற்றிடுங்க. மறுபடியும் வேணால் இன்னொருக்கா கூட ஒரு 2 நாள் ஃபில் பண்ணி செடிக்கு ஊற்றலாம். ஸோ இதை தான் நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அந்த ப்ளூம் பூஸ்டரும் போட்டுட்டு இருந்தேன். பட் அதில் எனக்கு செடி தான் நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது நீங்கள் பீல் பக்கத்தில் போட்டாவே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரோஸ் பிளான்ட்டுக்கு தான் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் பீல் அப்படியே டைரெக்டாக மண்ணில் போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். இது பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக செடி ரூட்டில் அப்சர்வ் ஆகிட்டு டக்குன்னு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இங்கே சம்மர் ஷார்ட்டாக இருக்கிறதால குயிக் ரிசல்ட் நல்லது. அடுத்தது வந்து இதே மாதிரி நீங்கள் ஆரஞ்சு பீல் அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு பீல் இதுக்குள்ளே நான் 2மே போட்டிருக்கேன். சரி கம்பைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன், தெரியல எப்படின்னு. இது மாதிரி ஆரஞ்சு பீல் மட்டும் தனியாக நீங்கள் சோக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஊற்றலாம். அசிடிக் இது கொடுக்கும். அதே மாதிரி பனானா பீல், அப்புறம் நிறையா ஃப்ரூட் பீல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக என்னென்னா காஃபி பவுடர், எக் ஷெல் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் எக் ஷெல் ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் கூட போட்டு கிரவுண்ட் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் நீங்கள் காஃபி டீ எல்லாம் யூஸ்டு வந்து இப்படி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சு ட்ரை பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா காஃபி டீ 2மே இருக்கும். அதை சரி நான் யூஸ் பண்ண தேங்காய் பால் எடுத்த தேங்காயும் இருக்குது, அதுவும் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு செடி ரூட் பக்கத்துலேயே நீங்கள் லைட்டாக மண் எடுத்துகிட்டு உள்ளே போட்டு வைங்க. இதெல்லாம் பண்ணதுனால கண்டிப்பாக பூ பூக்குது. இதில் பாருங்கள் நிறையா நியூ க்ரோத்ஸ் கூட வந்துட்டுருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே இதான் மெச்சூர்டான ஒரு பிளான்ட்டு நினைக்கிறேன். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடில் முளைச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் லேட்டாக இப்போ இதுக்கப்புறம் வருது பூ. இங்கே இதெல்லாம் கண்டிப்பாக பூ வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இந்த செடி வந்து நான் வாங்கி ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் நடுவில் ஆக்சுவலாக இது இன்னும் ரொம்ப பெருசாக இருக்க வேண்டியது. இங்கே முன்னாடி இருந்த வீட்டில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஸ்குவிரில் வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே பேஸ் வரைக்கும் இது கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த கீழே இருக்கு இல்லையா, இது வேறு ஏதோ குச்சி, இதை கட் பண்ணி ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிடுச்சு அது நெக்ஸ்ட்டு பில்டு பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி லாஸ்ட் 2 இயராக வச்சு இப்போ தான் பூ பூத்துருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதோ பாருங்கள், இந்த ஸ்மெல் பண்ணி பார்த்தா இந்தியா போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏதோ கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. ரொம்ப ஹாப்பி. இந்த பூவெல்லாம் வந்து நீங்கள் பொறிச்சிட்டு முக்கா இருக்கும்போதே விரியறதுக்கு முன்னாடி மார்னிங்கே பொறிச்சிட்டு இந்த மாதிரி பாட்டில் இல்லைன்னா ஏர்டைட் பாட்டில் ஒரு ஜிப்லாக்கில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 7 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கு. இந்த பூ கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் மனம் எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா வீட்டுக்குள்ளார நிழலில் காய வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டா மனம் அடிக்கும். இது வந்து ஆக்சுவலாக அரேபியன் டீ ஜாஸ்மின் பிளான்ட்டு. இதில் டீ கூட செய்யலாம். நான் வந்து அந்த ப்ளூம் பூஸ்டரெல்லாம் போட்டதால் இது எப்படியும் நான் டீயெல்லாம் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி நீங்கள் இந்த ப்ளூம் பூஸ்டர் அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணால் பெட்டர். டீயெல்லாம் வேண்டி குடிக்கக்கூடாது, இது அதான் ஹெல்த்துக்கு நல்லது.
ஸோ இந்த மாதிரி ஆனியன் பீல் அதெல்லாம் நேச்சுரலாக இருக்க அந்த காஃபி பவுடர் எக்ஷெல் இந்த ஏதாவது சிட்ரஸ் அந்த ஃப்ரூட்ஸோட பீல் எல்லாம் வச்சு இது பண்ணிங்கன்னா ஆர்கானிக்காக உங்களுக்கு பூ வந்துச்சுன்னா அதில் டீ கூட நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு சன்லைட் நிறைய தேவைப்படும். நான் அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அங்கே அந்த இடத்துல தான் இப்போ கூட லைட் வருது பாருங்கள், ஒரு 12 o'clock வரைக்கும் வரும். அந்த இடத்துல தான் வச்சுருந்தேன். இது மாற்றி மாற்றி வைப்பேன், பட் நிறைய லைட் வர மாதிரி பார்த்துட்டேன் இந்த செடிக்கு. நல்லா லைட்டு கொடுங்க. அப்புறம் வந்து சீசன் ஸ்டார்டிங்கில் ஸ்ப்ரிங் ஃபெப்பில் அந்த மாதிரி நல்லா இலையெல்லாம் உருவி விட்டுறணும். எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதை நான் இப்படி க்ரோவும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டபுள் போனஸ் தான். அவ்வளோதான். அதே மாதிரி பூ பூத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ட்ரிம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பூ இருக்கு இல்லையா, இது எல்லாம் பூத்ததுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இலை இருக்கு இல்லையா, இங்கே இலையை உருவி விட்டுறணும். ஸோ அது எப்படின்னு காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா மீதி எல்லாத்தையுமே நான் நிறைய பூ இருந்துச்சு இல்லையா, பட்டு எல்லாமே பொறிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஒவ்வொரு இலையாக கூட எடுத்துடலாம், இல்லைன்னா கை வச்சு இப்படி உருவினீங்கன்னாவே வந்துடும். இப்போ இந்த இலையெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா புது ஸ்ப்ரவுட் வந்துட்டு அதில் பட்டு வரும். இல்லைனா இப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறையா மொட்டு வராது. இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் புதுசாக இங்கே கொழுந்து வருது இல்லையா, இதெல்லாமே பூ வரும். இங்கே இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இதில் பாருங்கள் இங்கே இந்த இதிலலாம் தான் இப்போ பூ வரப்போகுது. ஸோ நான் இது எல்லாமே செடி ஃபுல்லாகவே இப்படி ஒரு 4-5 எல்லாம் இந்த மாதிரி உருவி விட்ருங்க. அதேமாதிரி இந்த இது காட்டியிருப்பேன் முன்னாடியே, இந்த இது பூ பூத்துருச்சுன்னா இந்த இதையும் எடுத்துடணும். எங்கெல்லாம் இருக்கும் இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து ஒரு 4 இலையும் உருவி விட்ருங்க. இப்படி கை வச்சு நகத்தை வச்சு இது பண்ணிங்கனாவே வந்துடும். இது எடுத்து விட்ருங்க. இது கரெக்டாக பண்ணால் இதில் ஸ்டெம் கட் பண்ணிங்கன்னா ப்ராபகேட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி உருவி விட்டாவே போதும். செடி நல்லா ஹைட்டாக வரும், நல்லா க்ரோத் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பூ நிறையா வரும். இதை நான் கம்ப்ளீட்டாக ட்ரிம் பண்ணிட்டேன். எல்லா இலையும் எடுத்துகிட்டு இந்த கொழுந்தா இருக்கு இல்லையா, புதுசாக வந்து அதை மட்டும் விட்ருக்கேன். மீதி எல்லாத்தையுமே இந்த ஓல்டான இந்த கொஞ்சம் முத்தி போன அந்த இலை மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே எடுத்துட்டேன். இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கம்போஸ்ட்டில் போடலாம். இல்லை இந்த பாட்டுக்குள்ளார பெருசாக இருந்துச்சுன்னா இது தோண்டிட்டு நீங்கள் உள்ளே கூட போட்டு வச்சிடலாம், மக்கிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொழுந்து அப்புறம் புதுசாக வர எல்லா இதுக்கும் சத்து போகும். இல்லைனா இந்த இலையே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் எப்போவுமே. அதனால் பூ நிறையா வராது. இதை பண்ணோன்னா நிறையா உங்களுக்கு பூ வரும். நான் இதை கூட எடுத்துட்டேன். இது பூக்கட்டும். அப்புறம் இந்த இடத்துக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரிமூவ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு. ஸோ நான் இது அடுத்த வீடியோவில் இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஏன்னா இங்கே சம்மரில் பூக்கும்போது தான் இது லைட்டு கிடைக்கும், அப்போ தான் பூ கிடைக்கும். ஸோ அதனால தான் இப்போவே ட்ரிம் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன ரிசல்ட்டுன்னு. வாட்டர் பார்த்திங்கன்னா தண்ணி கரெக்டாக நீங்கள் மண் சாகியாக இல்லாமல் கரெக்டாக பாட் ஹோல் இருக்கணும் பாட்டமில். அதே தான் எல்லா செடிக்கு மாதிரி தான். நல்லா ட்ரையாக விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றுங்க. நல்லா பீக் சம்மர்னால் நிறைய தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி ஸ்ப்ரிங்கில் நீங்கள் கம்மியாக தான் ஊற்றிருக்கணும். அதாவது ஒரு வாரத்தில் 2-3 நாள் நடுவில் விட்டு தான் ஊற்றுவோம். மழை வரும்போது ஊற்றக்கூடாது. அதே தான். ஸோ இவ்வளோ தான் பண்ணேன். அதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக ஆனியன் பீல் வாட்டர் ட்ரை பண்ணுங்கள். பனானா பீல் இதெல்லாமே போட்டு நேச்சுரலாகவே இதில் பூ வருது. நானும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணேன். மோஸ்ட்லி நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணேன். வெஜிடபிள்ஸ்க்கெலாம் அந்த கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. கம்போஸ்டிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இந்த கண்டெய்னர் ஆக்சுவலாக கம்போஸ்டிங் தான் இருக்குது. அது நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் என்ன பண்ணுறேன்னு. அப்பார்ட்மெண்ட்லேயும் பண்ண முடியுது. நான் முன்னாடி பயந்துட்டு இருந்தேன், நான் ட்ரை பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.